இலங்கையை ஆட்சி செய்த கடைசி மன்னரான சிறிவிக்ரம ராஜசிங்க மன்னருடைய ஆட்சி காலங்களில் மன்னர் இலங்கையை 17 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார். சிறப்பாக ஆங்கிலேயரால் மன்னருடைய ஆட்சி துடிக்கப்பட்டது. மன்னரை கைது செய்து வேலூரில் உள்ள கண்டிமஹால் என்று அழைக்கப்படும் திப்பு சுல்தான் மாளிகையில் மன்னரையும் ஏனைய 3 மனைவிமாரையும் உறவினர்களையும் சிறை வைத்தனர். பட்டத்து அரசி இலங்கையிலிருந்து கைது செய்யப்பட்டு இந்தியா தாய்நாட்டுக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே பட்டத்து அரசி இறந்துவிட்டார். மன்னருக்கு மொத்தம் 4 மனைவிமார்கள். ஏனைய 3 மனைவிமாரையும் உறவினர்களையும் ஆங்கிலர் வீட்டுக்காவலில் வைத்தனர். 16 ஆண்டு காலம் வீட்டுக்காவலில் சிறை வாசம் இருந்து சிறையிலே இருந்து மூச்சை விட்டு எமது தாய் நாட்டு கடைசி மன்னரான சிறிவிக்ரம ராஜசிங்க மன்னர். எனக்கு கனவின் மூலம் கூறும் மன்னரினதும் பட்டத்து அரசினதும் ஏனையோரினதும் கூடுதலாக மன்னரினதும் பட்டத்து அரசினதும் மன்னரின் ஆட்சி காலங்கள் இடம்பெற்ற வரலாற்று கதைகளை கனவின் மூலம் கூறுவதுண்டு. சிறு வயதிலிருந்து தற்பொழுது வரை மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள். மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த ஒரே ஒரு வாரிசான ராஜநாச்சியார். ராஜநாச்சியாரை திருமணம் செய்த ஈரான் நாட்டு அரச வாரிசும் அரேபிய வைத்தியரும் மன்னருடைய பட்டத்து அரசியை குணப்படுத்திய அரேபிய வைத்தியர் மன்னரின் ஆணைப்படி இலங்கைக்கு வரவழைக்கப்பட்ட ஒரு அரேபிய வைத்தியராகும். கனவின் மூலம் கூறிய விடயங்கள் ஏராளமாக நடந்துள்ளது. 6வது வம்ச வழியாக பல அடையாளங்களோடு ஆளுமையோடும் அரச அங்கீகாரத்தோடும் வைத்திய கௌரல் ஹாஜ் எம்எம்எம் இர்ஷாத் அவர்களும் அவர் எனக்கு உறவு முறையில் மாமாவாவார். 7வது தலைமுறையில் கனவின் மூலம் கூறியவைகள் இன்று நடைமுறையில் பல அடையாளங்களோடு ஆளுமையோடு அரச அங்கீகாரத்தோடு சமூகத்துக்கு மத்தியில் இன்று நடைமுறையில் உள்ளது. இது எனக்கு ஒரு வியப்பாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் உள்ளது. மன்னருடைய காலந்தொட்டு இன்று வரை நடைமுறையில் உள்ளவைகள் வம்சாவளி ஆளுமைகள் அடையாளங்கள் தலைமுறையாக இன்று கூட அடையாளமாக உள்ளது. இதில் நான் இதை வெளிப்படுத்த காரணம் உன்னிப்பாக முக்கியமாக சமூகத்துக்கு மத்தியில் வெளிப்படுத்த காரணம் இதில் மன்னருடைய மறைவான பொருட்கள் தங்க ஆபரணங்கள் எனக்கு கனவின் மூலம் காட்டுவதுண்டு. எனது கையில் தருவதாக இதை திருடவோ அழிக்கவோ முடியாது. இவைகள் இலங்கையில் கண்காட்சிக்காக இப்பொருட்கள் சென்றடையும் என்று இதை பார்வையிட ஏராளமானவர்கள் சுற்றுலாவாக இலங்கைக்கு வருகை தருவார்கள் என்றும் அதனூடாக இலங்கைக்கு நல்லதொரு வருமானத்தை ஈட்டு தரக்கூடியதாகவும் அடுத்து உலக நாடுகள் எமது இலங்கை தாய் நாட்டுக்கு பல பெருமதி மிக்க அன்பளிப்பு பொருட்களை வழங்கி வைப்பார்கள் என்றும் மன்னருடைய பொருட்கள் இன்று இலங்கையில் ஒரு அழியாத ஒரு சொத்தாக இருக்கும் என்றும் ஒரு கண்காட்சிக்காக செல்லும் என்றும் கனவின் மூலம் கூறுவதுண்டு. இதில் ஈரான் நாட்டு அரச வாரிசான இலங்கையில் சிறிவிக்ரம ராஜசிங்க மன்னருக்கும் பட்டத்து அரசுக்கும் பிறந்த ஒரே ஒரு வாரிசான ராஜநாச்சியாரை திருமணம் செய்த அரேபிய வைத்தியர் ஈரான் நாட்டு அரச வாரிசு. இதில் இலங்கையை ஆட்சி செய்த கடைசி மன்னரான சிறிவிக்ரம ராஜசிங்க மன்னருடைய பொருட்கள் மாத்திரம் அல்ல, மன்னருக்கும் பட்டத்தரசுக்கும் பிறந்த ஒரே ஒரு வாரிசான ராஜநாச்சியாரை திருமணம் செய்த அரேபிய வைத்தியரும் ஈரான் நாட்டு அரச வாரிசு மன்னர் ரிஸ்வி அகமது அவருடைய பொருட்களும் உள்ளன. இவை இரண்டும் இலங்கையில் எதிர்காலத்தில் ஒரு அழியாத சொத்தாக கண்காட்சிக்காக செல்வதற்கான வாய்ப்புள்ளன என்று கனவின் மூலம் எனது கையில் தந்து இதை கண்காட்சிக்காக இலங்கையில் ஒரு அழியாத சொத்தாக வைக்கப் போவதாக கூறுவதுண்டு. இதற்கான வேண்டித்தான் எனது முயற்சி. இது இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான சிறிவிக்ரம ராஜசிங்க மன்னரும் பட்டத்து அரசையும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள். இவருடைய பொருட்கள் அழியாத சொத்தாக ஒரு கண்காட்சிக்காக செல்லும் என்று கனவின் மூலம் கூறுவதுண்டு. வஸ்ஸலாம்.